குட் மார்னிங் எவ்ரிவன். ப்ரீவியஸ் கிளாஸ்ல சூப்பர் கிளாஸ் 4 வரைக்கும் ஒரு சின்ன ஐடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து சூப்பர் கிளாஸ் 5 பத்தின காமன் ஐடியாஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 4 சூப்பர் கிளாஸஸ் பத்தின சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, சூப்பர் கிளாஸ் 1 and 2 அப்படிங்கிறவங்க எல்லாமே ரொம்ப ரிசர்வ்டு பர்சனாலிட்டிஸா இருப்பாங்க. எப்படின்னா அவங்க ஒரு கிளிங்கிங் டைப், ஒரு 1 or 2 பீப்புள் கூட தான் கிளிங்கிங் இருக்கும். இந்த கிளிங்கிங் நேச்சர் இருக்கும். ரொம்ப வித்ட்ரான் பர்சனா இருப்பாங்க. அவங்க வெளியே வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. இதுவே நீங்க சூப்பர் கிளாஸ் 3 and 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, they want to be சோஷியலைஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. அதுலயும் உங்களுக்கு சூப்பர் கிளாஸ் 3 வந்து எமோஷனல் சப்போர்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாவா இருக்கும். சூப்பர் கிளாஸ் 4 வந்துட்டு செக்யூரிட்டி பேஸ்டு, அதாவது ஃபுட், மணி, ஹெல்த், ஜாப், தென் ரிலேஷன்ஷிப்லுமே வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி பேஸ்டா தான் வந்து நீங்க பார்க்க முடியும். அது நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்திருப்பீங்க, ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுலதான் இந்த டிலிரியஸ் சப் கிளாஸ், இந்த 4th row எல்லாமே வரும். பட் ஹியர் இப்போ நம்ம 5th சூப்பர் கிளாஸ் வந்து பார்க்க போறோம். நீங்க பொதுவாவே இந்த 5th and 6th சூப்பர் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஐசோலேட் ஆகணும்னு நினைப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 சூப்பர் கிளாஸ் வந்து வித்ட்ரானா இருப்பாங்க. 3 and 4 வந்து பாத்தீங்கன்னா சோசியலைஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. எகெயின் 5 and 6 வந்து பாத்தீங்கன்னா they want to be isolated, தனியா தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா இதுல மியூசிஷியன்ஸ் எல்லாம் வருவாங்க. மியூசிஷியன், சயின்டிஸ்ட், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சர்க்கிள் எல்லாம் இருக்காது. நீங்க பாப்பீங்க இல்லையா, ஒரு பெரிய பணக்கார வீட்டு ஒரு மேரேஜ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பர்டிகுலர் பீப்புள்ஸ் மட்டும்தான் கூப்பிடுவாங்க. லைக் ஒரு செலிபிரிட்டியோடது எல்லாமே ரொம்ப ஒரு பர்டிகுலரைஸ் பர்சனா தான் வந்து அவங்க வந்து இன்விடேஷனே கொடுப்பாங்க. they want to be get isolated, தனியா தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப சோஷியலைஸ் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ இதுல 6th சூப்பர் கிளாஸ் தான் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப லீடர்ஸா இருப்பாங்க. லீடர்ஸ், டிக்டட்டோரியல்ஸ், நக்ஸோமிகா மாதிரி லீடர்ஸா இருக்கக்கூடிய ஒரு டைப். ஸோ இப்போ நம்ம 5th சூப்பர் கிளாஸ் வந்து நம்ம டைரக்டா போயிடலாம். ஸோ 5th சூப்பர் கிளாஸ் வந்து நம்ம யார் கூட கம்பேர் பண்றாங்கன்னா, ஹார்ஸ் அப்படின்னாவே நம்ம ஹோமியோபதியில லேக் ஈக்வினம் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்கு இல்லைங்களா. ஸோ எப்படி இருப்பாங்கன்னா, they want to be independent, ஃப்ரீடம். அவங்கள வந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சா பிடிக்காது, ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. டிசைட் டு கெட் அவே. இந்த லேக் ஈக்குவலம் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த மாஸ்டர் சொல்றதுதான் அவங்க கேட்டாகணும். லைக் ஒரு ஒருவரி பாதை மாதிரி ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன், இந்த ஒன் வே டைரக்ஷன் மட்டும்தான் அது போய் ஆகணும். ஸோ அந்த ஹார்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, அது கிடைக்காது. அப்ப என்ன நடக்கும்னா அதை விட்டு போகணும்னு நினைப்பாங்க. வாண்ட் டு பி ஃப்ரீடம். இந்த டியூபர்குலர் மயாசம்னு சொல்றாங்க, ரொம்ப சஃபகேட்டட் ஃபீல். அதனால இது வந்து லேக் ஈக்வினம் ஹார்ஸ் டைப்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மோஸ்ட்லி நீங்க பீரியாடிக் டேபிள்ல அர்ஜென்டம் சீரியஸ் இருக்கு இல்லைங்களா, 5th row அர்ஜென்டம் சீரியஸ், அவங்க எல்லாமே வந்து இந்த சூப்பர் கிளாஸ்ல தான் வர்றாங்க. ஸோ அப்ப அந்த சூப்பர் கிளாஸ்ல வரும்போது நீங்க இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருப்பாங்க, இந்த 4th row பீப்புள் எல்லாம் செக்யூரிட்டி பேஸ்டா தான் இருப்பாங்க. எப்படின்னா செக்யூரிட்டி அப்படிங்கிறது மணி, ஜாப் இதெல்லாம் தான் இருக்கும் 4thல. பட் 5thல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே இருக்கும், பட் அதுல தனித்துவமா வரணும்னு நினைப்பாங்க. நம்ம ஹோமியோபதிஸ் மாதிரி. என்னோட கரியரோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொட்டினிஸ்டிக்கா ஒரு கேஸ் எடுத்து எப்படி நம்ம ரெப்பட்ரைஸ் பண்ணாலும் ஒரு 5 ரெமடிஸ்ல தான் வரும், அது சல்ஃபர் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ரொட்டினிஸ்டிக்கா இருக்கிறது பிடிக்காது இல்லைங்களா. ஒரு கட்டத்துல நம்ம அடுத்து அவுட் ஆஃப் பாக்ஸ் நம்ம யோசிப்போம், வெளியே வரணும்னு நினைப்போம். அது ரொம்ப போரிங்கா நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வெளியே வரக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த 5th சூப்பர் கிளாஸ், 5th row ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஸோ ரொம்ப யூனிக் வேயா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் they want to be bonded, travelers, டியூபர்குலினம் எல்லாம் இதுலதான் வரும். வாண்டர் பண்ணணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, அச்சீவ் பண்ணணும், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்கக்கூடியவங்க. தென் ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவாங்க. அது என்ன ட்ரெண்ட் செட்டர், ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே வந்து இவங்க தான் செட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெஸ்ஸா இருக்கலாம், எதுனாலுமே இதான் ட்ரெண்ட், இப்போதைக்கு தான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெண்ட் செட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் இந்த 5th சூப்பர் கிளாஸ்ல வர்றாங்க. அதுக்கப்புறம் ஜெட் செட்டர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு வெல்தியான ஒரு ஃபேஷனபிள் டிராவலர்னு வச்சுக்கலாம். ஒரு மூவி லைன்ல இருக்கக்கூடியவங்க ஒரே இடத்துல இருந்து யோசிக்க மாட்டாங்க, ஒரு சில பிளேசஸ்க்கு போவாங்க. அப்பதான் அந்த கற்பனை, அந்த ஆர்டிஸ்டிக் சென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா அவங்களுக்கு புலப்படும். சோ அந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ண எனக்கு வந்து பெட்டரா ஃபீல் ஆகும். என்னால ஒரே இடத்துல அடைஞ்சு இருக்க முடியல, வாண்ட் டு பி கெட் அவுட், ஃப்ரீ அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்புளா தான் இவங்க இருப்பாங்க. ஒரே இடத்துல இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கிளாஸ்ட்ரோபோபியான்னு சொல்லுவாங்க, சஃபகேட்டட் ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அது நீங்க ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க, ஒரே ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டாங்க, அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப்ல மாறிட்டே இருப்பாங்க. அதனாலதான் ஃப்ளூரிக்கம் இருக்கு இல்லைங்களா, ஃப்ளூரிக்கம்மே வந்து இந்த 5th சூப்பர் கிளாஸ்ல வருது. சோ ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, வாண்ட் டு டிட்டாச், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் மாறிட்டே இருப்பாங்க.
ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா தான் இருக்கும் ஃப்ளூரிகம்ல. அந்த மாதிரி பீப்புளா இருப்பாங்க. என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்வென்ஷன், ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, டிஸ்கவர் பண்றது, இது எல்லாமே வந்து இந்த சூப்பர் கிளாஸோட மெயின் தீமா வந்து இருக்கு. ரொம்ப இமேஜினேஷன், கற்பனை, இதெல்லாமே வந்து இதுல பார்க்க முடியும். அதே மாதிரி பிளான் பண்ணி ஒரு விஷயங்களை கொடுக்கறவங்களா இருப்பாங்க. அனாலிசிஸ், அதுல ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். என்ஜாய் பண்ணுவாங்க. சேலஞ்ச் வந்து ரொம்ப விரும்புவாங்க. என்ஜாய் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய பர்சனா இருப்பாங்க. அதே மாதிரி சொல்யூஷன் ஃபைண்டிங் பீப்புளாவும் இருப்பாங்க. ரொம்ப காம்படிட்டராகவும் இருப்பாங்க. நீயா நானும் பாத்திரலாம் அப்படின்ட்டு. இதை நீங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் கிளாஸ்ல எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாம் வந்து வரவே மாட்டாங்க. ஈவன் நீங்க ஃபோர்த் சூப்பர் கிளாஸ்மே நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போதே கைக்கேரியா ஃப்ளூர் அண்ட் பிரையோனியா வந்து கம்பேர் பண்ணிருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ். அதுக்கப்புறம் ஈகோயிஸ்டிக் பர்சனாலிட்டியாவும் இங்க இருப்பாங்க. ஏன்னா வளர வளர பரிமாண வளர்ச்சியில எவல்யூஷன்ல ஈகோ அதிகமாயிட்டு தான் இருக்கும். அதனாலதான் தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிப்பாங்க. என்னை பத்தி மத்தவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன்ஸும் இதுல வருவாங்க. அது நீங்க மினிஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம், சயின்டிஸ்ட் எடுத்துக்கலாம், நாவலிஸ்ட், பிலிம் ப்ரொடியூசர், டைரக்டர், மியூசிஷியன்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு பீப்புளாவும் இதுல இருப்பாங்க. இங்க இன்ஜினியர்ஸ் எடுத்துட்டா கூட ஹைடெக் எப்படின்னா நிறைய கோட்ஸ் எல்லாம் வந்து கோடிங் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரொம்ப சகஜமா வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. சால்விங் கெப்பாசிட்டி கொஞ்சம் நிறையவே அவங்க மத்த சூப்பர் கிளாஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப ஈஸியா முடிச்சிருவாங்க. ப்ராப்ளம் வந்தா இவங்க கிட்ட தான் போய் நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பர்சன்ஸ் கிட்ட, இந்த சூப்பர் கிளாஸ் பீப்புள் கிட்ட தான் நிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. இது நீங்க நம்ம கேஸ் எடுக்கும் போதே அவங்களோட ஜாப் என்ன, பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப யோசிக்கணும்னு தேவையில்லை. தனியா போய் லைஃப் சிச்சுவேஷன் கேட்கணும் அவசியம் இல்ல. ஜஸ்ட் வந்தோடனே அவங்க என்ன ஆக்குபேஷன் அப்படின்னு கேட்கும் போது நம்ம சில விஷயங்கள் இங்கே நம்ம வந்து யோசிக்க முடியும். இந்த கிரைசிஸ் மேனேஜர்னு சொல்லக்கூடிய ஒரு பீப்புள். இந்த திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ், வெளியே யோசிக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம ஹோமியோபேட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். சோ அதனால ஹோமியோபேட்ஸ் எல்லாம் இந்த பிப்த் சூப்பர் கிளாஸ்ல வருவாங்க. அதே மாதிரி இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஒர்க் ஓரியன்டா இருப்பாங்க. இதை நான் முடிச்சே ஆகணும், இது சேலஞ்சிங்கா எடுத்து பண்ணுவாங்க. ஹார்ஸ் மாதிரி எவ்வளவு நேரம் வேணாலும் அவங்களால உழைக்க முடியும். அதனால நிறைய சைக்காட்ரிக் ப்ராப்ளம், ஸ்லீப் ட்ரபிள்லாம் அவங்களுக்கு வரும். ரொம்ப லாங் டைம்ல ஒர்க் பண்ண முடியும். ஒர்க் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆயிருவாங்க. பட் அந்த பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து இந்த பிப்த் சூப்பர் கிளாஸ்க்கு வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த என்விரான்மெண்ட் பத்தின ஒரு நாலேஜ் இருக்கும். பப்ளிக்ல என்ன நடந்துட்டு இருக்கு, அரசியல், உலகத்தோட என்ன விஷயங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ்டா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப கனெக்டடா இருப்பாங்க. இது ரொம்ப அதிகமாகும் போது, ஒர்க்கே ரொம்ப அதிகமாகும் போது அந்த கிளாஸ்ட்ரோபோபியான்னு சொல்லுவாங்கல்ல, அதுல எக்ஸாஸ்டும் ஆயிடுவாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கக்கூடிய பர்சன்ஸாவும் இவங்க இருப்பாங்க. இந்த கிளாஸ்ட்ரோபோபியா அந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஃபைனல என்ன நடக்கும்னா, அவங்க ரெஸ்பான்ஸ், ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும்னா ரொம்ப அக்ரெஷனா மாற ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க நிறைய ஸ்பைடர் ரெமடிஸ் எல்லாம் பாருங்க, அக்ரெஷன் வந்து நம்ம பார்க்க முடியும். ராஜன் சங்கரன் வந்து ஒரு ஃபேரி டேல் எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா, அந்த ரெபன்செல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட கம்பேர் பண்றாங்க. சான்ஸ் கிடைச்சா நீங்க பாருங்க, அது ஒரு யூடியூப்ல கூட பாருங்க. அந்த சின்ன ஸ்டோரி ஃபேரி டேல் நல்லா இருக்கும். அது கான்செப்ட் என்ன அப்படின்னா, சிம்பிளா ஆன்லைன்ல சொல்லணும்னா, அந்த ரெபன்செல் அப்படிங்கிற ஒரு இளவரசி எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய ஒரு டவர்ல வந்து கடத்திடுவாங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து மேலதான் அந்த ஒரு டவர்ல தான் வளருவாங்க. வெளியே போக முடியாம உள்ள சஃபகேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த விச் மதர், அந்த அம்மா வந்து விடமாட்டாங்க, உள்ளேயே வச்சு வளர்த்துவாங்க. அப்ப அந்த பொண்ணோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, இது வெளியே போகணும், என்ன அடைச்சு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அது வெளியே போகணும்னு நினைப்பாங்க. அது மீறி வெளியும் போயிடுவாங்க. இந்த பர்சன்ஸ் வந்து வெளியும் போயிடுவாங்க. சஃபகேட்டா ஃபீல் ஆகி வெளியே போகக்கூடிய ஒரு பர்சன்ஸா தான் இவங்க இருப்பாங்க. அதுக்கு அவங்க பனிஷ்மெண்ட்டும் வாங்குவாங்க. இந்த ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆன்லைன்ல சொல்லணும்னா, அந்த சஃபகேட்டட் ஃபீல் தான் வந்து இந்த இடத்துல அந்த ஸ்டோரியில வந்து அந்த ரெபன்செல் அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து பொருந்தும். இது மூவி கூட எது கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா, எந்த மூவி கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு அட்வென்ச்சரஸ் மூவி, கிளிஃப் ஹேங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வென்ச்சரஸ் மூவி. அதுல வந்து அந்த அட்வென்ச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், அந்த த்ரில், ஒரு நம்ம அட்ரிலின் வந்து நமக்கு ரஷ்லயே இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தாட் தான் அதிகமா போயிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு மூவி கூட கம்பேர் பண்ணிருப்பாங்க. ரெண்டுமே ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்க பாருங்க. சோ இப்ப நம்ம டைரக்டா நம்ம ரோசிடே சப் கிளாஸ் இதெல்லாமே இந்த இடத்துல வரும். என்னென்ன ரெமடிஸ் வந்து நீங்க இந்த பிப்த் சூப்பர் கிளாஸ்ல பாக்கலாம் அப்படின்னா, ரோசிடே அப்படின்னு சொல்லக்கூடிய சப் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலா யாக்கிரோட கிளாஸஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டு இருந்தது இல்லைங்களா? சோ அதோட நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்.
ஏன்னா நான் அதை படிச்சுட்டு நான் சூப்பர் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் சூப்பர் கிளாஸும் ஃபர்ஸ்ட் சப் கிளாஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் போக போக வந்து நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். சோ அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணாம இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ராஜன் சங்கரன் என்ன சூப்பர் கிளாஸ்ல சொல்லியிருக்காருங்கிறத மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி வேணா பழகிக்கலாமே தவிர ரொம்ப கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். அது என்னோட ஒப்பீனியன். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரோசிடே சப் கிளாஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க இந்த பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே எப்படி பேசுவாங்க, சென்சேஷன் மாதிரி தான் பேசுவாங்க. நான் ரொம்ப போகல, பட் ஜெனரலா என்ன தீம் சொல்லியிருக்காங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன மாதிரியான பெயின் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன மாதிரி உணர்வு சொல்லுவாங்கன்னா, அந்த ப்ரெஷர் நான் ஆல்ரெடி சொன்னதா, என்னால வீட்டுல இருக்க முடியல, என்னால ஒரு இடத்துல சஃபகேட் ஆகிற மாதிரி இருக்கு, நான் வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஏரியா. அப்போ அந்த சென்சேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ரெஷரைஸ்டு சென்சேஷனா இருக்கும். அதனாலதான் எல்லா டைப் ஆஃப் பிரஸிங் பெயின் நீங்க ரூப்ரிக் எடுத்துட்டீங்கன்னா அந்த பிரஸிங் பெயின் அப்படிங்கிற ரூப்ரிக் எல்லாமே இந்த சூப்பர் கிளாஸ் ரெமடிஸ் எல்லாம் வரும். ரெஸ்டாக்ஸ் மாதிரியான ரெமடிஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரஸிங் டைப் ஆஃப் பெயினை நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர் அந்த ஃபீல நீங்க நல்லா ஆள் மனசுல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் அப்படிங்கறது உணருங்க. ரொம்ப சஃபகேட்டடா இருக்கும். நீங்க இது யாருக்கு நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப வந்து டார்ச்சர் பண்றதா இருக்கட்டும், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட பண்றதா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது ஒரு கேரக்டரா இருக்கலாம், இன்லாஸா இருக்கலாம், அல்லது யார் வேணாலும் இருக்கலாம். வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க வந்து ரொம்ப இவங்கள சஃபகேட்டடா வச்சுப்பாங்க, டாமினண்டா வந்து நடத்துவாங்க. அப்போ அந்த நடத்துறது எப்படி வேணாலும் இருந்தாலும் அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட் வந்து எப்படி உணர்வாங்கன்னா ப்ரெஷரைஸ்டா உணர்வாங்க. வாண்ட் டு கெட் அவுட் ஃப்ரம் தி சிச்சுவேஷன். சோ எனக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கு, உள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வுகள், அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து சொல்லுவாங்க. சோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, வேற என்னெல்லாம் சொல்லலாம்னா டைட்னஸ் வந்து சொல்லலாம், ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிளக் சென்சேஷன் வந்து சொல்லுவாங்க. பிளக்னா என்னன்னா சின்ன ஹோல்ல வந்து உள்ள மாட்டிட்ட மாதிரி ஒரு உணர்வு, அது வெளியே வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த பிளக் சென்சேஷன். அப்புறம் ஹூப் ஆர் பேண்ட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்செக்ட் ஆயிடுச்சு, ரிலீவ் ஆக முடியாம திணறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். சோ இந்த ஹூப் ஆர் பேண்ட், ஸ்குவீசிங் சென்சேஷன், அப்படியே புளிஞ்சு எடுக்கிறாங்க, புளிஞ்சு எடுத்து ரொம்ப டைட்டா புளியறாங்க. வாண்ட் டு கெட் அவுட் ஃப்ரம் தட், ரிலீஃப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. சோ இதுல எல்லாமே நீங்க காமன் தீமா நீங்க என்ன பாப்பீங்கன்னா, ஃபீலிங் ஸ்ட்ரக், நான் வந்து மாட்டிட்டேன், அதுல இருந்து வெளியே வரணும். இது நீங்க எந்த இடத்துல வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேஷண்டோட லாங்குவேஜ் வந்து இந்த ஒரு தீமை தான் சொல்லுவாங்க. டைட், பேண்ட், பிளக், ஸ்குவீசிங், இது எல்லாமே வந்து இந்த ஸ்டிஃப்னஸ்க்கான இன்னொரு வேர்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப டைட்டா இருக்கு, எனக்கு ஃப்ரீயா ஆகணும், ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்டாக்ஸ் நீங்க சோல் ஆஃப் ரெமடி, ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து வீட்டுல நடக்கும். சோ இப்போ அரண்மனை வந்து இல்லைங்களா, லாஸ்ட் அரண்மனை வந்து 4 நினைக்கிறேன். சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா தமனாவோட நேச்சர் வந்து நீங்க அப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து தன்னோட குழந்தைங்களை வந்து கொலை பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு தன்னோட குழந்தைங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ், அது எக்ஸாக்டா நம்ம பார்க்கும்போது நமக்கே வந்து காப்பாத்திடுவாங்களா அப்படிங்கிற ஒரு த்ரில்லோட இருக்கும். சோ அது வெளியே வந்துருவாங்களா, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்களா, குழந்தைங்களை வெளியே கொண்டு போயிருவாங்களா, அந்த கேரக்டர் அம்மாவா வந்து அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வீட்டுக்குள்ளேயே இது நடக்குது. சோ டைரக்டா ஃபேஸ் பண்ணவும் முடியாது, ஃபேஸ் பண்ணாலும் ரொம்ப ப்ராப்ளமா தான் இருக்கும். அதனால அதை மாட்டிக்குவாங்க, உள்ள மாட்டிட்டு என்ன பண்றதுன்னு தெரியும். அது யாரு வேணாலும் ரிக்கார்டா இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து வேற வழி பழக்கம் இருக்கும், வந்துருவாங்க. வந்து ஒய்ஃபையும் உன்னோட அந்த மனநிலை என்னவா இருக்கும், அந்த ஒய்ஃபோட அந்த சிச்சுவேஷன் வந்து இந்த இல்லைங்களா, மோஸ்ட்லி விமென்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் வந்து இப்படி இருக்காங்க, என்னால வீட்லயே இருக்க முடியல. அவங்க எல்லாமே நீங்க கண்ண மூடி இந்த சூப்பர் கிளாஸ்ல நீங்க யோசிச்சு கொடுக்கலாம். சோ இது அந்த ப்ரெஷரைஸ்டு ஃபீல் அப்படிங்கறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை நீங்க ரெஸ்டாக்ஸ் வந்து நீங்க சோல் ஆஃப் ரெமடியில படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு ஃபுல்லாவே கிளியரா புரிஞ்சுக்க முடியும். சோ அதனாலதான் உங்களுக்கு இந்த ரூம் வந்து அக்ரவேஷன் வந்து இருக்கும். ஓப்பன் ஏர் அமலரேஷன் வந்து நீங்க ரெஸ்டாக்ஸ்லயே பார்க்க முடியும். ஓப்பன் ஏர் அமலரேஷன் உள்ள வந்து ரொம்ப சஃபகேட்டடா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன்ஸா இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அனிமல் பார்ப்போம். பிளான்ட் கொஞ்சம் டீடைல் லாஸ்ட் பாத்துக்கலாம் டீடைல்டா. ஃபர்ஸ்ட் இப்ப அனிமல் வந்து பார்க்கலாம். சோ அனிமல் அப்படிங்கும்போது ஸ்பைடர்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பைடர் வந்து தெரிடியான் ட்ரக் எடுத்துக்கலாம். தெரிடியான் வந்து டியூபர்குலர் ரெமடி, டியூபர்குலர் மயாசம். சோ வாண்ட் டு கெட் அவுட் ஃப்ரம் த சிச்சுவேஷன் சொல்லக்கூடிய அந்த தீம் வந்து இதுல இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்டென்ஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ். ரெஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதே ரெஸ்ட்லெஸ்னஸ் தான். பிரயோனியாவுக்கு அப்படியே ஆப்போசிட். பிரயோனியா வந்து 4th சூப்பர் கிளாஸ், ரெஸ்டாக்ஸ் வந்து 5th சூப்பர் கிளாஸ்.
சோ ஒரே இடத்துல இருக்க முடியாது, மூவ் பண்ணாதான் உங்களுக்கு அமலரேஷன் வந்து இருக்கும். சோ உள்ளுக்குள்ள இருந்தா பிரச்சனை இல்லையா? சோ அப்போ பாடி லெவல்லயும் அந்த மாதிரியான ஒரு மொடாலிட்டி நம்ம பார்க்க முடியும். மூவ்மெண்ட் அமலரேஷன், ரெஸ்ட் அக்ரவேஷன் இது வந்து இருக்கும். சோ சிமிலர்லி தெரிடியான்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்க ஸ்பைடர் அனிமல் குரூப்கே வந்து பாத்தீங்கன்னா, அதுலயும் ஸ்பைடர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா வச்சு இருந்துட்டே இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே இதுலதான் வருது, அதனாலதான் ஸ்பைடர்ஸ் எல்லாம் இதுல வருது போல. இன்டென்ஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து இருக்கும், ரொம்ப பிஸியா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. கோர் தீமா சொல்லணும் அப்படின்னா டெரிடியன் வந்து பாத்தீங்கன்னா அதோட கோர் என்னன்னா அதோட பார்ட்னர் வந்து தேர்ந்தெடுக்கும். இந்த விமன் வந்து அவங்க மேட்டை வந்து பார்ட்னர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. எதுக்காகனா தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த பெரிடியான் தான் வந்து அதோட மேட்டை வந்து தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கும். சோ விமன் அப்படிதான் இருப்பாங்க. சோ அதை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட அந்த ஃபார் எக்ஸாம்பிள் விமன் வந்து ஒரு தெரிடியான் இருக்காங்க, அப்படி தெரிடியானா இருக்காங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன யோசிக்கிறாங்களோ பண்றாங்களோ அதை வந்து இவங்க அதைதான் செய்வாங்க. சோ ஹோல் ஐடென்டிட்டி வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹஸ்பண்டா மாத்திருவாங்க. அவங்க கண் வழியா நான் பாக்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு வரிகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன செய்யறாங்களோ அதே தான் இவங்களும் செய்வாங்க. இதுல ஒரு டவுட் இருக்கு, இதை வந்து நம்ம சரவணா குமார் சார்ட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம். என்னன்னா டெலியூஷன் ஹெட் பிலாங்ஸ் டு அனதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூப்ரிக்ல இதை கனெக்ட் ஆகும். இது நம்ம தெளிவா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஹோல் ஐடென்டிட்டி வந்து அவங்களோட டிசால்வ் ஆயிருக்கும். அவங்க மேட்டை தேர்ந்தெடுக்கிறவங்க இவங்களா தான் இருப்பாங்க. எதுக்காகனா இவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறது, ரெஸ்ட்லெஸ்னஸ் ஏன் வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சோ அதை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வரக்கூடிய ரெஸ்ட்லெஸ்னஸ் தான். அது கிடைக்கிற வரைக்கும் இவங்க இருக்க முடியாது, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருப்பாங்க, நிதானமாவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப நர்வஸா இருப்பாங்க. அதனாலதான் நர்வஸ் வருது. பெரிடியன் வந்து சின்ன சத்தம் கேட்டா கூட நாய்ஸ் அக்ரவேஷன் ஏன் வந்து இதுல வருதுன்னா இந்த சென்சிட்டிவ்னஸ் அது கிடைக்கிற வரைக்கும் இவங்களால ஓய முடியாது, மூவிங்லயே இருப்பாங்க. அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து ரொம்ப நம்ம தெரியடியான நம்ம பார்க்க முடியும். ஸ்பைடரும் சரி இன்செக்டும் சரி நீங்க ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து நீங்க கொஞ்சம் நிறைய காமனா பார்க்க முடியும். அதனாலதான் இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் காமன் ஃபீச்சரா இருக்கிறது நமக்கு இந்த சூப்பர் கிளாஸ் 5ல மேட்சிங்கா இருக்கு. நீங்க ஒரு ரூப்ரிக் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், காஃப் வயலண்ட், பெண்ட் ஹெட் ஃபார்வர்ட், நீ அப்வர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரூப்ரிக் இருக்கும். இருமும் போது காஃப் பண்ணும்போது தலைய கீழையும் நீய வந்து மேலையும் தூக்கிப்பாங்க. சோ அதுல சிங்கிள் ரெமடி வந்து நமக்கு தெரிடியான் பார்க்க முடியும். சோ இது வந்து தெரிடியானோட ஒரு நேச்சர். நெக்ஸ்ட் வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படின்னா இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் ஏன் வருது, ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கிறனாலதான் இந்த இடத்துல நம்ம 5th சூப்பர் கிளாஸ்ல இந்த ஸ்பைடர் குரூப் ஆஃப் ரெமடிஸ் நம்ம பார்க்க முடியும். சோ அதே மாதிரி நீங்க நெக்ஸ்ட் ஸ்பைடர் ரெமடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாரண்டுலா, ஸ்பானிஷ் ஸ்பைடர்னு சொல்லக்கூடிய டாரண்டுலா. இந்த டேலண்ட்ல என்ன பண்ணுவோம்னா இவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ரொம்ப பிஸியா இருப்பாங்க, ஹை எனர்ஜி வந்து இருக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த டேலண்ட்ல வந்து மியூசிக்ஸ் வந்து ஏன் பிடிக்குது அப்படின்னா நீங்க டிஸ்கோல பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் டேலண்ட்லா பர்சனா இருப்பாங்க, டிஸ்கோ லவர்ஸா இருக்காங்க சாட்டர்டே அப்படின்னா இது வந்து அவங்க போகக்கூடிய பர்சன்ஸா இருந்தாங்கன்னா அவங்க டேலண்ட்லாவா தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களால வந்து சஃபகேட்டட் ஒரு இடத்துல இருக்க முடியாது, வாண்ட் டு என்ஜாய், வாண்ட் டு மூவ். இந்த டேலண்ட்லோட மெயின் தீமை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அட்ராக்டிவ் சொல்றது, ஒருத்தவங்க அட்ராக்ட் பண்ணி தான் அந்த பர்சனை வந்து நம்ம கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த அட்ராக்ட் வந்து ஒரு பெரிய தீமா வச்சிருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரைட் கலர் ட்ரெஸ்ஸா வியர் பண்ணுவாங்க. பிரைட் கலர் ட்ரெஸ் போறவங்க எல்லாரும் அந்த கான்செப்ட் நான் சொல்ல வரல, அவங்க மென்டாலிட்டி என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஹேவியரா இருக்காங்க அப்படின்னா அது நம்ம நிறைய ரெமடி நம்ம யோசிக்கலாம். லாக்டோசிஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். பட் இந்த லாக்டோசிஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சரவணகுமார் சார்ட்டு நம்ம கண்டிப்பா இந்த கொஸ்டினா வைப்போம். பட் இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா டாரண்டுலா அப்படின்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் நேச்சர், காம்படிஷன், எய்மெண்ட்ஸ் ஃப்ரம் அன்ரிக்வெட்டட் லவ்ல டாரண்டுலா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெமடியா இருக்கு. டிசப்பாயின்மெண்டல் லவ் கிடையாது, அன்ரெக்வெட்டட் லவ். அதாவது இவங்க அன்பை செலுத்துவாங்க, அதே அன்பை வந்து இவங்களும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மத்தவங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக டியூனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த விஷயங்களை வந்து இவங்க ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணுவாங்க, ரொம்ப மிஸ்சீவியஸா இருப்பாங்க. லாக்டோசிஸ் நமக்கு சிமிலரா வர்ற மாதிரியே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா காம்படிஷன், கன்னிங், ஷேம் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். இது மெயினா வந்து டிஸ்கோ பீப்புள்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி டேலண்ட்ல வந்து பெயிண்டர்ஸ் வந்து ரொம்ப சொன்ன ஆர்டிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் அதுல வருவாங்க. ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு அப்படின்னா அவங்க பெயிண்டிங் வந்து அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பெயிண்டிங் ரொம்ப நல்லா பெயிண்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, கையே வந்து அமைதியா இருக்காது, மூவிங்லயே தான் இருக்கும். அது அவங்களோட ஜாபாவே அவங்களுக்கு அமைஞ்சிரும், அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். டான்ஸ் லவர்ஸா இருப்பாங்க, டான்ஸ் டீச்சரா இருப்பாங்க, அதாவது ஆர்டிஸ்டிக்கா வரக்கூடிய எல்லாமே இதுல இருப்பாங்க. அதனாலதான் ரோலே நீங்க அர்ஜென்ட் மூலியம் அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ்,
ஆர்டிஸ்டிக் சென்ஸ் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ரெமடி கேந்தாரிஸ். இப்ப நான் சொல்லக்கூடிய ரெமடிஸ்ல ஒரு எக்ஸாம்பிளா நீங்க ஃபிஃப்த் சூப்பர் கிளாஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக. வெறுமனே வந்து ஒரு சூப்பர் கிளாஸ் பத்தின நாலேஜா மட்டும் இல்லாம நீங்க ரெமடி கம்பேர் பண்ணீங்கன்னா அதனாலதான் இவங்க இதுல வர்றாங்க அப்படின்னு உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதனால ஒரு ஃபியூ ரெமடிஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். சோ அது நெக்ஸ்ட் ரெமடி கேந்தாரிஸ். கேந்தாரிஸ் வந்து ஸ்பானிஷ் ஃபிளை. கேந்தாரிஸ் அப்படின்னாவே யூடிஐ தான். அது எந்த அளவுக்கு இருக்குன்னா யூரினல் பிளடரை எடுத்து வெளியே போட்டுடணும். அந்த அளவுக்கு அந்த பெயின் வந்து எக்ஸ்கூரியேசிட்டிங்கா இருக்கும், தாங்கிக்க முடியாது. ரொம்ப செக்ஷுவல் டிசைருமே இந்த கேந்தாரிஸ்ல அதிகமா இருக்கும். நீங்க அனிமல் ரெமடி எது எடுத்தாலுமே இந்த அட்ராக்டிவ்னஸ், செக்ஷுவல் டிசைர் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமா பார்க்க முடியும். இந்த காம்படிஷன் இதெல்லாமே நம்ம அதிகமா பார்க்க முடியும். ரொம்ப பிஸியா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க கேந்தாரிஸ் யாருக்கு கொடுக்கலாம்னா, டார்க் வந்து பயமா இருக்கும், பிடிக்காது, பயம் இருக்கும். எந்த அளவுக்குன்னா நீங்க த்ரில்லான மூவிஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நடந்துட்டு இருப்பாங்க, பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கை வந்து கழுத்துல புடிச்சு நெருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல சஃபகேட்டட் ஃபீல் தான் வருது. தன்னை யாரும் நெருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு பயம் வந்துரும். அதனாலதான் நீங்க ரூப்ரிக் ஒண்ணு பாத்தீங்கன்னா டெலிஷன் சோக்டு பை ஐசி கோல்டு ஹேண்ட்ல உங்களுக்கு வந்து கேந்தாரிஸ் வந்து சிங்கிள் ரெமடியா இருக்கும். சோல் ஆஃப் ரெமடியும் நீங்க படிச்சு பார்க்கலாம். அதுல ராஜேஷ் சங்கரன் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த ஃபியர் ஆஃப் டார்க் வந்து இருக்கு, அதுலயும் சஃபகேட்டட் ஃபீல் வந்து இருக்கு. அதனாலதான் ஸ்பைடர் ரெமடிஸ் எல்லாமே ஃபிஃப்த் சூப்பர் கிளாஸ்ல பாக்குற மாதிரி இருக்கு. புரிஞ்சுது இல்லைங்களா? நான் சொல்லக்கூடிய ரெமடிஸ் எல்லாம் ஏன் இதுல வருதுன்னா இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ்ல வந்திருக்கு, சஃபகேட்டட் ஃபீல் இதுல வந்திருக்கு. இதுதான் ரொம்ப காமன் தீமா நம்ம பார்க்க முடியுது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி டியூபர்குலினமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். டியூபர்குலினம் நோசோட்ல வருது. டியூபர்குலினம் அப்படிங்கிறது இந்த டயத்திசிஸ் மயாசம்னு சொல்லக்கூடிய ஒரு இது ரெமடியாவே நமக்கு இருக்கு இல்லைங்களா? சோ அது எப்படி இருக்கும்னா நீங்க டியூபர்குலினமும் சரி டேரண்டுலா குழந்தைங்க நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். நம்ம கிளினிக் வந்தா ரொம்ப ஒபீடியன்ஸே இருக்காது, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, மூவிங்லயே இருப்பாங்க. அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது வேற. சோ இந்த இடத்துல வரக்கூடிய ரெஸ்ட்லெஸ்னஸ்க்கும் அர்சால்ப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஃபோர்த் ரோல வரக்கூடிய ஒரு ரெமடின்னு தெரியும் பீரியாடிக் டேபிள்ல. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சரவணகுமார் சார் கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இந்த ஒரு டிஸ்ஒபீடியன்டா இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் யாரா இருப்பாங்கன்னா இந்த டியூபர்குலினம் டேரண்டுலாவா தான் இருப்பாங்க. சோ அதுவும் எப்படின்னா கால் ஆட்டிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. பேசவே எனக்கு நிறைய டவுட் வந்து வர ஆரம்பிக்குது. ஜிங்கம் யோசிக்க தோணுது. இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து, ஏன்னா ஜிங்கம் அப்படிங்கிறது நமக்கு ஃபோர்த் ரோல வரக்கூடிய ரெமடி இல்லைங்களா, ஃபெரம் சீரியஸ் ரெமடி. அது ஏன் அந்த இடத்துல வருது அப்படிங்கிற டவுட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம சார் கிட்ட கேட்போம். இப்போ நம்ம ஜெனரலா நம்ம பார்க்கும்போது டியூபர்குலினம் அப்படிங்கிறது சஃபகேட்டட் ஃபீல், வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் த பர்டிகுலர் பிளேஸ். அதனாலதான் உங்களுக்கு டிராவலும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்றோம். லேக் கேட்கணும் பத்தி நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். ஒரு மேனேஜர் வந்து என்னை இந்த வேலையை மட்டும் பண்ண சொல்லிட்டே இருக்காரு, நான் வந்து இதுக்கு முன்னாடி வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன், இப்ப இந்த டிபார்ட்மெண்ட்க்கு மாத்திட்டாங்க, எனக்கு இது கொஞ்சம் டைம் ஆகுது, பழகருக்கு டைம் ஆகுது, நான் கஷ்டப்பட்டு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ரோலை வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 6 months ஆயிடுச்சு, இப்பதான் இந்த வேலையில நான் செட்டில் ஆனேன், ஆனா திருப்பி என்னை வந்து வேற பொசிஷனுக்கு மாத்திட்டாங்க, என்னோட ரோல் திருப்பி வேறையா மாறுது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஒரு மாஸ்டர் வந்து இவங்கள ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து வச்சிருக்காம மாறி மாறி வந்து மாத்தி விட்டுட்டே இருப்பாங்க. இவங்க வந்து இப்பதான் அதுல இருந்து பிராக்டிஸ் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு இடத்துல செட் ஆயிருப்பாங்க. செட் ஆயிடுச்சு முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிற டைம்ல திருப்பி மாத்திருப்பாங்க. நீங்க ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்ட்டு நீங்க இதை பார்க்க முடியும். சோ அதனாலதான் லேக் யூக்கினம் வந்து அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு நிறைய இடத்துல இண்டிகேட் ஆகுது. மாஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதான் நம்ம செஞ்சாகணும். இது வந்து லேக் கெனைனம் மட்டும் நம்ம கம்பேர் பண்ணா அது வந்து லேக் கெனைனம் அப்படிங்கிறது அவங்க ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, மாஸ்டர் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த லோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது லேக் கெனைனம்ல வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க ப்ரீவியஸ் சூப்பர் கிளாஸ்ல இருக்கும். பட் ஹியர் வந்து லேக் ஈக்வினம் அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க் டெடிகேட்டடா பண்ணக்கூடியவங்க, பர்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டும்தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செப்பியாவை எடுத்துக்கலாம். செப்பியா அப்படிங்கிறது கட்டில் ஃபிஷ் இல்லைங்களா. செப்பியா வந்து ஒன் லைன்ல சொல்லணும்னா யாரு சொல்லலாம்னா இந்த ஃபெமினிசம் பேசக்கூடிய ஃபீமேல்ஸ், மேல் ஃபீமேல் யார் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க வித்தோல்காஸோட எசன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் மெடிக்கான அவரோட புக்ல நீங்க செப்பியா கண்டிப்பா படிங்க. அதுல ஒரு கீவேர்டாவே ஒரு லைன் சொல்லியிருப்பாரு, ஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்டேசிஸ் அதனாலதான் வீனஸ் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெமடியா செப்பியா வந்து இருக்கு. ஹெமராய்ட்ஸா இருக்கட்டும், வெரிகோஸ் வெயினா இருக்கட்டும், அந்த ஸ்டேசிஸ் தேக்கம், அந்த விமனோட மனநிலை எப்படி இருக்கும்னா என் லைஃப் அப்படியே தேங்கிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நான் என்னமோ படிச்சேன், என்னமோ பண்ணேன், என் லைஃப் இப்படி எல்லாம் மூவ் ஆகும்னு நினைச்சேன், ஆனா என் வாழ்க்கை இதோட நின்றுச்சு, 4 செவத்துக்குள்ளேயே என்னோட வாழ்க்கை வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய ஃபீமேலும் இதுல வருவாங்க. செப்பியோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஃபைட் பண்ணி வெளியே போகக்கூடிய பர்சனாவும் இருப்பாங்க. வெளியே போய்
ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாம வீட்டுல வந்து இன்டிஃபரன்ஸ் வந்து லவ்டு ஒன்ஸ் கிட்ட காட்டுவாங்க. ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். இன்னொரு செப்பி எப்படி இருப்பாங்கன்னா ஸ்டேசிஸ், வாழ்க்கை அப்படி தேங்கி நின்றுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன், அதனால இன்டிஃபரன்ஸ் காட்டுவாங்க. என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டிஃபரன்ஸ் காமிப்பாங்க. இன்னொரு பக்கம் நீங்க செப்பியா பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல் விமன், இண்டிபெண்டன்ட் என்னால சொல்றாங்க அப்படிங்கும்போது நம்ம அனிமல் நேச்சர், இந்த டாமினன்ஸ் எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இண்டிபெண்டன்ட் ஃபீலோட இந்த நேச்சர் இருக்கணும், இந்த ஃபெமினிசம் பேசக்கூடிய ஒரு விமனா இருக்கணும். அதனால நீங்க ரூப்ரிக் பாருங்க, செப்பியால வந்து அண்டர்டேக் திங்ஸ் அண்ட் டூயிங் திங்ஸ் எகெயின்ஸ்ட் ஹர் வில். அந்த வில் வந்து நான் நினைச்ச மாதிரி நான் இருக்க முடியல, ஐ நீட் டு அண்டர்டேக் திங்ஸ், என்னோட வில்க்கு எகெயின்ஸ்டா தான் நான் எல்லாமே செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்றதோட இந்த இண்டிபெண்டன்சி வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கான்னு பாக்கணும், இண்டிஃபரன்ஸ் இருக்கான்னு நம்ம பாத்துக்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் தீம் நம்ம செப்பியால. ஒர்க்கையும் வீட்டையும் என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. அதே மாதிரி நீங்க யங் செப்பியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எதோட கம்பேர் பண்ணலாம்னா டேலண்ட் லவோட கம்பேர் பண்ணலாம். யங் செப்பியான்னு எப்படின்னா ஒரு யங் விமன் செப்பியா நேச்சரோட இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ரெண்டையுமே கம்பேர் பண்ணலாம். இதையும் நீங்க சோல் ஆஃப் ரெமடியில நீங்க கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க. அதுவுமே இந்த அன்ரெக்வெட்டட் லவ்ல செப்பியா வரும். இன்டிஃபரன்ஸ் டு லவ் ஒன்லயும் நம்ம செப்பியா பார்ப்போம், அன்ரெக்வெட்டட் லவ்லயும் செப்பியா வரும். அது என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறதையும் அதுல சொல்லியிருப்பாங்க. அனிமல் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மினரல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மினரல் கிங்டம் எந்தெந்த இடத்துல இங்க பார்க்கலாம் அப்படின்னா 5th ரோ எல்லாமே நீங்க பார்க்கலாம். 5th ரோ அப்படிங்கிறது அர்ஜென்டம் சீரியஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடு ஆஃப் த பீரியாடிக் டேபிள் ஆஃப் 2nd ரோ அப்போ நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இவங்க எல்லாருமே வருவாங்க. சோ நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ப்ராசஸோட கம்பேர் பண்ணுவாங்க. வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன், வெளியே வந்தாகணும், ப்ராசஸ் ஆஃப் டெலிவரி கோயிங் ஆன். அதாவது ஃப்ளூரிக்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்க, ரிலேஷன்ஷிப் கட் பண்ணிடுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட் பண்ணிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப்க்கு சுவிட்ச் ஆயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5th ரோ ஆஃப் பீரியாடிக் டேபிள் இதுல வருது இல்லைங்களா, அதுல வந்து நீங்க ருபீடியம்ல இருந்து லாஸ்ட் ஜெனான் வரைக்குமே பாக்குறோம். பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச ரெமடினா ஸ்டோன்டியம் கார்ப். சோ ஸ்டோன்டியம் வந்து நீங்க வந்து 5th ரோல 2nd காலம்ல நம்ம பார்க்கலாம். சோ யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்டோன்டியம் வந்து ரொம்ப ஒரு அடலசன்ட் குரூப் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு மென்டார் இல்லாத ஒரு மென்டார் இல்ல எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் டிரைவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா ஒரு மென்டார் வேணும். இந்த கார் டிரைவிங்கே வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு விஷயம் தான். சோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம கம்பேர் பண்ணணும். அல்லது ஒரு ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல, ஏன்னா அவங்க 2nd காலம்ல வர்றாங்க ஸ்டோன்டியம். சோ ஹவு டு ஸ்டார்ட் அப்படிங்கிறது இங்க கொஸ்டினா இருக்கும். சோ ஹவு டு டிரைவ் அ கார் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கும். சோ இந்த ஸ்டோன்டியம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா கைடன்ஸ், மென்டார், இவங்க இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு இந்த ப்ரொஃபஷன் எனக்கு வந்து போகணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா இதை பத்தின எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல, எனக்கு எந்த மென்டாரும் எனக்கு இல்ல, சொல்றதுக்கு யாரும் இல்ல, நான் ரொம்ப தனியா இருக்கேன், ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் இந்த ஸ்டோன்டியம் வந்து இருப்பாங்க. நீங்க கேஸ்ல நீங்க வந்து இந்த மென்டார் இல்ல அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கு அப்படின்னா நம்ம யாக்கியரோட 6th ஏஜ் வந்து பார்ப்போம், அடலசன் ஏஜ் வந்து பார்ப்போம், 6th ரோ வந்து வரும். சோ அந்த ஒரு தீமை வந்து நீங்க அடலசன் ஏஜோட தீம் வந்து இங்கே நீங்க பாப்பீங்க. எப்படின்னா ஒரு மென்டார் வந்து இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல், ஐ நீட் சஃபோகேட்டட் ஃபீல், எனக்கு அந்த இடத்துல யாரும் எந்த ஹெல்ப் இல்லாம நான் தனியா மாட்டிட்டேன் அப்படிங்கிற உணர்வு வந்து வரும். இதை நீங்க பெலாடியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து 10th காலம்ல வந்து இருப்பாங்க. பெலாடியமும் அதேதான், பெர்ஃபார்மன்ஸ் ஷோ. இதுல இருக்கிற எல்லாமே 5th ரோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஷோ இதெல்லாம் தான் வந்து தீமா வந்துட்டு இருக்கும். அப்போ நான் வந்து டாப் லெவல்ல இருக்கேன் அப்படிங்கிற ஃபீல் வந்து இந்த 10th காலம் பீப்புள்ஸ்க்கு இருக்கும். சைல்டிஷாவும் நீங்க கம்பேர் பண்ணலாம். பட் சைல்டிஷாவுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா சைல்டிஷா வந்து சைல்டிஷா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் மத்தவங்க நினைக்கணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? சோ அது என்ன நினைக்கலாம், ஸ்டைலிஷா வந்து நான் டாக்டரா நினைக்கணும், மத்தவங்க நினைக்கணும்னு நினைப்பாங்க. நான் பார்க்கும்போதே இந்த லுக் வந்து டாக்டர் லுக் இருக்கணும், இன்ஜினியர் லுக் வந்து இருக்கணும், இந்த ப்ரொஃபஷன் லுக் வந்து என்னை பார்த்துன்னு அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பிக்ஸ்டு மென்டாலிட்டி சைல்டிஷாவுக்கு இருக்கும். பட் இங்க நீங்க பெலாடியம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஷோவா தெரியணும், பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல நான் தான் பெரியாள் அப்படிங்கறத காமிச்சுக்கணும்னு நினைப்பாங்க, மத்தவங்க அப்படி நம்மள நினைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதுல நீங்க பெலாடியம் வந்து பார்க்கலாம். அதுல நீங்க ரூப்ரிக் பாருங்க, லாங்கிங் ஃபார் குட் ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ்ல பெலாடியம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அர்ஜென்டம் அப்படிங்கிற 11th வரும். பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இஷ்யூவா சொல்லும் போதும் அந்த மெயின்டைன் பண்ண முடியாம போயிருமோ, மெயின்டெனன்ஸ்ல பிரச்சனையா வந்து அவங்க நினைப்பாங்க. ஆனா கோர் தீம் அப்படிங்கிறது இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ரோல் பிளே பண்ணி இருக்கும். அதனால அந்த அர்ஜென்டம் வந்து யாருக்கு கொடுக்கலாம்னா அந்த சிங்கர்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். அதுலயும் பாருங்க ஆர்டிஸ்டிக் ஓவர் யூஸ், எனக்கு வாய்ஸ் போயிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சிங்கருக்கு நம்ம அந்த அர்ஜென்டம் வந்து கொடுக்கலாம்.